ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெய்லர் வாங்க போகிறோம். சேம் எப்பவும் போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரை இது பண்ணி நான் பார்த்து வச்சுருக்குது இந்த ட்ரெய்லர் தான். லைவ் ஸ்டாக் இதான் பார்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, உள்ளே போகலாம். சேம் இதுக்கு வந்து செயின் கிடையாது, அதனால் எந்த கண்ட்ரியில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா செயின் இதில் கொடுக்கல, சிங்கிள் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இருக்குது இது ஒன்று இருக்குது. இது வந்து நார்மல், அவ்வளோதான். இதுவும் இதில் கொஞ்சம் சில எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து வருது, அவ்வளோதான். ஓகே, இல்லை, ஓ பெயிண்ட்டு தான் வித்தியாசம். ஓகே, நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை வச்சுக்கிட்டு இதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது சிங்கிள் போட முடியாது. இதுதான் 3XS. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கலர் மாற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும். லைட்டு நம்ம வந்து எங்களுக்கு இருக்கிறதா கொடுக்கலாம் தாராளமாக. ஆனால் இவ்வளோவும் கொடுக்கணுமா அப்படின்னு தான் யோசிக்கணும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் ஏதாவது மாற்ற முடியுமானா எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது எல்லாம் வரைக்கும் மாற்ற இதாக இருக்குது. இப்போது இது வேணால் மாற்றலாம், இது வேணால் மாற்றலாம். பார்த்தீங்களா, லைட்டுக்கு அதை இந்த லைட் வேணால் மாற்றலாம். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இந்த ரெண்டு போட முடியாது. ஏன்னா பாடி அதுக்கான பாடி இல்லை இது. ஓகே, இதெல்லாம் நமக்கு இந்த லெஃப்ட் ரைட் லைட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இதுவும் தேவையில்லை. ஓகே, இதில் வந்து இது இருக்குது, இது இருக்குது, இது வச்சுக்கலாம். அதாவது கலரோட நம்ம வந்து இது பண்ணிக்கலாங்க அதை. சரிங்களா, அவ்வளோதான், முடிச்சு. இப்போ வந்து இங்கே வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுவே இருக்கட்டும், கலரை போட்டால் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். கலரை ரெட் கலர், ரெட் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ அந்த கலர் கரெக்டாக அதுவே ஒரு ஒரு மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கு. இப்போ நம்ம போகலாம். இதில் இது நம்ம மாற்ற தேவையில்லை. இதெல்லாம் மாற்றினா பார்த்திங்கன்னா அது ஒயிட்டாக வந்துடும், அது தேவையில்லை. வீல் இருக்குது, வீல் வேண்டாம், இதுவே நல்லாயிருக்கு. நம்ம ஒன்றும் அவுட்லுக் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. லைட்டு ஓகே, அதுவே வச்சு கரெக்டாக லைட் வச்சு பாருங்கள் வரிசையாக. அதே மாதிரி இங்கே வச்சிச்சான்னு தெரில. எஸ், வச்சிருச்சு. மற்றபடி வீலில் அதை சேஞ்ச் பண்ணுமா என்ன? இது வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணதே கிடையாது அதெல்லாம். சரி, சும்மா போடு, அவ்வளோதான். டயர் பேக்கில் எல்லாம் செட். ஒரு இதில் மாற்றினாலே அடுத்த இதில் மாறிடுங்க. பார்த்திங்களா, மாறிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் அந்த இது இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு மூடியாக இருக்குல்ல, இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதாங்க. பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணலங்க, இவ்வளோதான். இப்போ இது வச்சு நம்ம என்ன லைவ், அதாவது ஏதாவது கிடைக்கும் அனிமல்ஸ் ஏதாவது நமக்கு இதுவாகும். ரெட் கலர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. ட்ரக்கை வச்சு பார்த்துருவோமா? பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு, பிளாக் அண்ட் ரெட். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் எங்கே கொண்டு போகலாம்? ட்ரக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, நீங்கள் எந்த இதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணலாம். ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம அதை யூஸ் அப்படின்னு பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவும் போல். அதுக்கு வந்து நம்ம கேரேஜுக்கு போயிட்டு டேரெக்டாக ட்ரைலருக்கே போகலாம், பிரச்சனை இல்லை. இந்த இருக்குது லைவு. அதுக்கு போயிட்டு யூஸ்
நம்ம தான் பார்த்தீங்களா, நமக்கு தான் வந்துச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து குயிக் ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஐயோ, இங்கே தான் வச்சுருக்கோமா? இங்கே தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, வந்துடுச்சு, பக்கா வந்துச்சு. இப்போ நம்ம இதில் ஏதாவது எடுக்கலாம். என்ன கிடைக்குது பார்க்கலாமா? கார்கோ பாருங்கள், மாடே இருக்குங்க, நிறையா மாடு இருக்குது. என்னங்க ஃபுல்லாக மாடு தாங்க இருக்குது பாருங்க. மாடு 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 லாஸ்ட்டாக பன்னி இருக்குது, பன்னி மாடு தான், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது. இங்கேருந்து இங்கே கொண்டு போகலாங்க. பாருங்கள், ஜெர்மனிக்குள்ளேயே இருக்குது. ஜெர்மனிலேருந்து இத்தாலி கொண்டு போகிறது ஒரு ரூட் இருக்குது. இத்தாலி வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு போய் போகலாம். இது ஒரு நல்ல ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அதாவது ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் இத்தாலியில் சேருது. அப்போ இது ஒரு நல்ல ரூட்டாக இருக்கும், சொல்ல போகுதுங்களா. ஆனால் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது அங்கே போனால். இப்போ அதுதான் இப்போ பிரச்சனை. 49 நிமிஷத்துக்குள்ளே போயிட முடியுமா? நாற்பத்தி 4 நிமிஷம் தான் இருக்குங்க, அதுக்குள்ளே போயிடும். ட்ரை பண்ணி பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். போகலன்னா எடுத்துடலாம். ஆனால் ஒரு வேளை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 49 நிமிஷம் நம்ம ட்ராவலுக்கே போயிடும். ஐயோ, எந்த ஊருன்னு தெரியலையே. இந்த ஊரா? போச்சு போச்சு போச்சு. எங்க ஏன் அந்த ஊரை செலக்ட் பண்ணுறோம்? அவ்வளோதானே, செலக்ட் பண்ணிட்டு போகலாமே. அவ்வளோ. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் இப்போ நம்ம அதை அப்படியே வெளியே வந்து குயிக் ட்ராவல் பண்ணி, ஐயோ அந்த ஊர் பேர் வந்துட்டா திருப்பி மறக்கண்டா. இந்த ஊர் தான் நினைக்கிறேன். இந்த ஊரா? ஐயோ, திருப்பி பார்க்க மறந்துட்டேங்க. என்னங்க நடக்குதுங்க? என்ன ஊர்? ஓகே, இப்போ பார்த்துட்டேன். இதில் எத்தனை நிமிஷம் போகும் தெரியலையே. ஓகே, 21 நிமிஷம் இருக்குன்றான். அது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை போயிடுச்சா? இல்லைங்க, 44 நிமிஷம் இருக்குது. பரவாயில்ல, போயிடலாம். என்ன உள்ள என்ன இருக்குது? கத்துதா? உள்ள எதுவுமே கிடையாது. ஆமாம், உள்ள எதுவுமே கிடையாது. வித்தியாசமாக கொடுத்து வச்சுக்கிறாங்க டே. ஏதோ கூண்டு அதான் பெட்டி. ஃபஸ்ட்டு போவோம், அதுக்கப்புறம் யோசிப்பை பற்றி.
எப்படி ஸ்டேரிங் யூஸ் ஆகுது பாருங்க. ரொம்ப லைட் வெயிட் ஆகுது. பரவாயில்லையே நிற்கிறானுங்களே. பெரிய விஷயம்தான். ஆடா பாவிகளா, பாருங்களேன். எனக்கு டைம் இல்லை தம்பி. நீ பாட்டுக்கு இங்கே வந்து என்ன இது பண்ணிட்டுருக்கீங்க? பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போல தீந்துரும். நல்லா கரெக்டாக எடுத்துருவோம் போயிட்டு. இந்த வண்டியோட ஸ்டேரிங் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, அது லுக்காக இருக்கு. தேவையில்லாத டேமேஜ் பண்ணாத. ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள டேமேஜா? வந்துடுச்சு. என்டர். இது ஒன்றும் மாட்டு கொட்டை மாதிரி இல்லையே. இருக்கு. இவனுக்கு எப்படி ஏற்றுவானுங்க இதை? அங்கே இருக்கா? இப்போ ரிவர்ஸ் தாங்க பெரிய கஷ்டமாக இருக்க போகுதுங்க. இந்த இடத்துல அதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுது. உள்ளுக்குள்ளே மாடு வச்சுருக்கீங்களாடா? அடே என்னடா சொல்கிறீங்க? அது ஒரு மாட்டு பண்ண மாதிரி வச்சிடக்கூடாது. வேலைக்காகாதுங்க. வேலைக்காகாதுங்க, வேலைக்காகாது.
எப்படி யோசிச்சேன் பாருங்களேன். இப்போ அந்த டப்பா கரெக்டாக வந்துச்சா? இப்போ அந்த டப்பா எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இதில் வந்தால் எப்படி திரும்பிடும்? ஓய் ஓய் பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் போ அது ஓய் வெயிட் 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 வெயிட். ஓகே. ஆடா பாவி, இதுலேருந்து தான் நல்லா இருந்திருக்கும்ல. ஏய், பின்னாடி இடம் இல்லை. போ 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 இப்படிதான் போ, வர வழி இல்லை. ஆனாலும் இப்போ அது ஃப்ரண்ட் பாடி வராதுங்க, அதான் பிரச்சனையேங்க. சே, தலைவலிங்க, மாட்டிக்கிட்டேங்க. திருப்பி திருப்பி மாட்டிக்கிறேங்க. வெறுப்பு வெறுப்பு. அப்பா, ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குங்க கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு. பார்த்தீங்களா, கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ அப்படியே கொண்டு வந்துட்டா போதும், அவ்வளோதான். எஸ், இப்போ போட பின்னாடி போனால், வெறும் பின்னாடி போனால் மட்டுமே போதுங்க, பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஏய் வேண்டாம். அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு ரவுண்டுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். எஸ், அவ்வளோதான்.
ஏய் இப்போ போ முடி போ. எதை பற்றியும் டீப்பாக யோசிக்காத. ஐ ஐ ஐ, ஐ, ஆ. அவ்வளோதாங்க. எஸ் என்டர். பா ஒரு வழியை ஏற்றிட்டேங்க. இதில் ரிவர்ஸ் தாங்க ரொம்ப கஷ்டம். உள்ள மாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இருக்குதா எதுவுமே தெரியலையே. 8 மணி நேரம் ட்ராவல். பார்ப்போம், வேற எங்கேயோ தெரியும் பார்க்கும்போது. பார்த்தீங்களா டிரைவோட ஸ்டைலை? இங்கே பாருங்க. பக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போ. இந்த சைடு வண்டி எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு தான் பிரச்சனை. அவ்வளோதாங்க. எப்படி எடுத்தோம் பார்த்தீங்களா? வேற லெவல், வேற லெவல். ஏய் என்னடா பண்ணுற? தேவையில்லாம மேலே ஏற்றுற. பா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் இருக்குது. பக்காவாக முடிச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை. 10 மணி நேரமும் பார்த்துங்க. இந்த மாடை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மொத்தமாகவே 10 மணி நேரம் தான் கொடுத்துருக்கான். ஏன் 10 மணி நேரம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஐயோ கவுந்துட போகுது அடை. ஏன் என்ன ஆச்சு? மொத்தமாகவே அவ்வளோ நேரம் தான் கொடுத்துக்கிறானுங்க. நம்ம அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். இதில் ஒன்றும் அந்த இது தெரியலங்க. அதாவது ஓகே இதில் தான் போகணும். ஓ இதில் போகணுமா? இடிச்சிருப்பாங்க. அப்படியே உள்ள போறாசா? ஏய் என்ன கவுற முறையே போகுது. இங்கெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியாதுங்க. வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். பாருங்கள் இப்போயே கவுற மாதிரி தான் இருக்குது அது. ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாது. வேணால் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ரிஸ்க் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ எங்கே இருக்கோன்னா ஜெர்மனியில் இருக்கோங்க.
ஜெர்மனிலேருந்து போகணும் இத்தாலிக்கு. கொண்டு போயிடலாம், கொண்டு போய் சேர்த்துடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. இதுக்குள்ள தான் போகணும். ஓ ஓ போ ராசா போ. நிற்கலன்னா நம்ம நிற்க வேணாம். ஏங்க வந்து இச்சாம் பாருங்க வேணே. பெட்ரோல் வேணுமா? வேணாம், பெட்ரோல் தேவைப்படாது. பா இது செம்மையாக இருக்கு பாருங்களேன், கலரு பாருங்க. பா கலர் பயங்கரம், அல்டிமேட்டாக இருக்கு கலர். வீல் பாருங்க, எல்லாம் ஒயிட்ல போட்டேன். லெட்டர் எழுதிட்டேன். இந்த வியூவில் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல வீல் சுற்றுறது. பேலன்ஸ் இல்லை, நல்லா இருக்கு. நான் உள்ள மாடு தெரிலங்க. ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா? பா நான் சவுண்டுல வந்துட்டோம். அடுத்தது ஒரு நல்ல சிட்டியில் வாங்கி போடணுங்க, இடம் வாங்கி போடணும். எதுக்கு இடிக்கிற வர நீ? அதில் வந்து நான் தோக்கடிக்க போறியா? நல்லா வாய்ப்பே இல்லை தம்பி. அவ்வளோதான். நண்பர்களே பாருங்கள், இப்படி தான் ஒன்று புதுசாக போட்டுனே இருக்கேன். எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இந்த அடுத்த கேமு இதோட சிட்டிலாம் வாங்கணும். ஓ திருப்பூரவா? அவ்வளோதான். டகாசம் இப்போ வேகம் வேணும். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. இந்த வண்டி சென்சிட்டிவாக இல்லை, பின்னாடி இருக்க ட்ரெய்லர் சென்சிட்டிவாக இருக்கனால
வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகுது. இல்லாட்டா பிரச்சனை இல்லை, போயிடலாம். சீக்கிரமாகவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வியூவில் தான் கொஞ்சம் சாயாமல் இருக்கும் வண்டி. ஆனால் லோன் மட்டகாசம். தம்பி ஓரம்போ. ஏய் பாடுறா, ஓரம் போகிறான், சொன்னால் கேட்குறான். ஓ அங்கே லெஃப்டில் போகிறோம், ரைட்டில் போகிறோம் இல்லையா? கரெக்டாக ஓரம் போயிட்டா. அப்போ பக்கா ஏதாவது பண்ணைக்கு தான் கொண்டு போகணும் இதை. அவ்வளோதாங்க. லயன் வேகமாக போகிறதா இருந்தால் இந்த டவுனில் தான் போனோம். ஆனால் எப்படி இப்போ காட்டுக்குள்ளே தான் கொண்டு போகணும். காட்டுக்குள்ளேயே இல்லை, சில ஏதாவது ஒரு விவசாய கிராமத்துக்கு தான் கொண்டு போவாங்க. ஓஹோ வேறடா. ஐயோ பா, எப்படி வந்த பார்த்தீங்களா? இந்த வண்டிக்கு அந்த அந்த வியூவில் ஒரு grip இருக்குங்க. இந்த வியூவில் ஓகே 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 ஏறி தான் ஆகணும். பின்னாடி போயிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. ஆனால் அப்படியே வழி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், போயிடலாம். கண்ட்ரோல் கண்ட்ரோல். இன்னும் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் அந்த மாடுகள்லாம் பிடிச்சி கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்துடும். ஆமாம், ஸ்லோ பண்ணுறது நல்லது. வண்டி கவுந்துரும். வா நான் இருக்கும் தண்ணி. அப்புறம் எங்கே இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் இது பாருங்க, ஆஸ்திரேலியா வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா வழியாக தான் நம்ம இத்தாலி கொண்டு போகணும். இதுவே வந்து இந்த செயின் ட்ரக்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெறும் ஜெர்மனியில் மட்டும் தான் வர முடியும். இப்போதைக்கு அவைலபிள் ஜெர்மனி. எப்படா இதில் எப்படா நான் போகிறது? டேய் கொஞ்சம் ஏறுறான் பார்ப்போம். இல்லை அந்த ரூட் இருக்கு, அந்த ரூட்டை பிடிச்சி போயிடலாம். வெயிட்டு போகணுமா? நான் இங்கே இது வரைக்கும் நீங்கள் வெயிட் போட்டு நான் பார்த்தே இல்லைல்ல. பார்க்கலாமா? இந்த வாட்டி வெயிட் போடலாம். எடை
இது வரைக்கும் வெயிட் போட்டதில்லைங்க. சும்மா போட்டு பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம் போட்டு. இதெல்லாம் க்ரீன் இருக்குது, இல்லை க்ரீனே இல்லைங்க. ஆனால் இதுதான் வந்து வெயிட்டுக்கு. வெயிட்டு போடணுமா அவசியம் இல்லை, தெரில. அது ஏன்னா கமெண்ட் எதுவும் தரல, பார்ப்போம். ஏன்னா இன்ட்டு மார்க்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. சும்மா வந்துருக்குறேன் அவ்வளோதான். இல்லைங்க, இல்லட்டா அங்கே ஒரு இது மாதிரி வருங்க, வந்தால் தான் நம்ம வந்து வெயிட் போட முடியும். சரி பார்த்தேன், இந்த வாட்டி போட முடியும். ஓகே பரவாயில்ல. வெயிட்டு போட்டுடலாம், அது பார்த்தா போட முடியல. பா வீல் எப்படி சுற்றி பாருங்க, நல்லா தட்டு பார்த்துங்களா போயிட்டு. நம்ம இதிலே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அடுத்தது கூட போகலாம், ஆனால் அவனுக்கு போக மாட்டானுங்க. ரோட்டியாக அடைச்சானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நேரம் வேறு கம்மியாகுது. ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கானுங்க பாருங்கள், போகவே முடியாமல் அடைச்சி வச்சுருக்கானுங்க. பார்த்தீங்களா, எந்த வண்டியால் போக முடியாதுங்க, இதில் தான் போயாகணும் நம்ம. சரி போ, வேறு வழியில். ஏதாவது அடைச்சி வைக்காமல் இருந்தால் கூட போயிடலாம். ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது, 4 மணி நேரம். சூப்பர், பார்க்கலாம். இதெல்லாம் பொது ரோடு தான். ஒரு யூட்டர்ன் எவ்வளோ தூரம் பாருங்க. ஓ கரண்ட்டு. அவ்வளோதான், அடித்து திருப்பினா வந்துடும், முடிஞ்சிச்சுங்க. அடித்து திருப்பினா முடிஞ்சிச்சுங்க. ரோடு தாங்க இப்போ நல்ல ரோடு அமையல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்டு ஆகுது. ஓகே, ஒரு சுற்றுலா முடிஞ்சு போச்சு. ஏய் பார்த்து. ஏய் பாத்துரா.
இதில் தான் போகணும். அதில் ஆர்வக்கூடாக போய் மாட்டிக்காத. திருப்பி ஒரு வளைவுங்க. இதே மாதிரி ஒரு வளைவு நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊர் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டிருக்காங்களா 2 இந்த பி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சைடு பி அது மாதிரி போட்டிருக்காங்களா. இதே மெத்தட் மாதிரியே நம்ம ஊர்லேயும் இருக்குங்க. என்ன இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அது கொஞ்சம் அவ்வளோ நீட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகிறோமா இல்லை தெரியல. கரெக்டாக ஆஸ்திரேலியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாடுகள்லாம் பயந்துருக்கும். யாரா இவன்? நான் பாடு சிவடையான்னு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு கிட்ட நான் வேகமாக போகிறதுக்கான இடம் இது இல்லைங்க. பா இடிக்காம போனால் ரிசல்ட் கிடைக்கும். இடிச்சா ரிசல்ட் கிடைக்காது. வாய்ப்பே இல்லை. இதுக்கு சம்மந்தமெல்லாம் அப்படி பிடிச்சிருந்தேங்க. வா 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 வா. ஐயோ ஐயோ கவுந்துருக்குங்க. நல்ல வேலைங்க கவுரில். அந்த ஆப்போசிட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் கரெக்டாக. மாடுக்கெலாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், ஆயிருக்குது வாய்ப்பு இல்லை. ட்ரெயிலர் ஏற்கனவே கொஞ்சம் டேமேஜில் தான் இருக்குது. இப்போ தான் டோல்கேட் வருது. செக் போஸ்டா டோல்கேட் சாரி. அவனே காசு எடுத்துக்கிறான், பரவாயில்ல. ஒரு நிமிஷங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல இந்த இடம். நான் ஏற்கனவே வந்திருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்திருக்கடான்னு தெரில. பாருங்களேன், அந்த வீடுக்கு ஒரு ரோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா. அதுக்குள்ளே போயிருக்கலாம். சரி வேண்டாம், டைம் வேறு கம்மியாக இருக்குங்க. டைம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் நம்ம அப்போலாம் போயிட்டுலாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. இந்த கேமராவில் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஷிஃப்ட் என்னென்ன இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அப்போ தான் பார்க்க முடியும்.
அவ்வளோதாங்க. வேறு ஊருக்கு வரோங்க. வேறு ஊருக்கு வரோம். இந்த வியூ பார்க்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே வண்டி பறந்துச்சுங்க. செக் போஸ்ட், செக் போஸ்ட். டைம் ஆயிடுச்சு தெரியுது எனக்கு. என்ன பண்ணலாம் சொல்லு நீங்கள். பா செமையாக இருக்கு பாருங்களேன் இந்த இடம். ஓய்யோ பாருங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. ஏதோ நைட் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதான் பார்க்க முடியல. இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி வேறு கம்மியாகுது. தண்ணி இல்லை. இதே மாதிரிங்க ஒரு இதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப வேகமாகவும் போக முடியாதுங்க, சரிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு தடவை சரிஞ்சு தப்பிச்சேன். இந்த பெட்டி அந்த மாதிரிங்க. இந்த பா நான் அழகாக கொடுத்துருக்காடம்மா. பிடிக்காமல் போனால் எக்ஸலண்ட்டு தான். காரி காரி கம்பெனிக்காரன் துப்புவான். ஓ சூப்பர். கீழெல்லாம் போகலாம் போகுதுங்க, நல்லா இருக்கு இடம். வளைவு வளைவு வளைவு. எவ்வளோ பெண்ட் இருக்கு பாருங்களேன். எவனோ ஒருத்தன் ஏறுவான், எதுக்கு அவனை விட்டுட்டு. பாருங்க, எல்லாம் வேகமாலாம் போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. வேகமாக போனால் இடிக்கிற தவிர வேறு எதுவும் இல்லை. இடிக்க மாட்டாங்க, கவுந்துரு வண்டி, அதான் பிரச்சனை. பாருங்க, சூப்பராக இருக்குங்க இடம். பாவி இந்த ரிஸ்கே வேணாம். எதுக்கு? பாருங்க, இவ்வளோ தூரம் நல்லா வந்துட்டு ரிஸ்க் எடுத்து போய் மாட்டிக்காது.
இதெல்லாம் வேகமாக போகிற ரோடே கிடையாதுங்க. எம்டி ட்ரக்காக இருந்தால் நம்ம வேகமாக போகலாம். இது எப்படி வேகமாக போகிறது? தூங்குறதுக்கு 2 மணி நேரம் இருக்குது. நம்ம இடம் மாறிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? பாருங்கள் பாருங்கள், இத்தாலி வந்துட்டோம். இத்தாலியை வந்தால் நிறைய செக் போஸ்ட் இருக்குங்க இங்கே. ஆனால் ஏதோ கிராமத்துக்குள்ளே போகிறனால மழை பெய்யுது. ஏய் ஏண்டா ஏற போகிற? ஓகே, அதுக்குது சொல்ல நிறைய செக் போஸ்ட் வரும் பாருங்க. அங்கே ஒரு செக் போஸ்ட் வருது பாருங்க. செக் போஸ்ட் இல்லை, இது டோல்கேட். செக் இந்த ஊரில் மட்டும் நிறைய இருக்குங்க. அவ்வளோ தாண்டிட்டுனா முடிச்சு. மலை மலை வா. தெரியுதுங்களா? மழை பெய்யுது. எப்படி வருது பாருங்க. செம. பா போயிடலாம் பக்கத்தான் இருக்கும். அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிட்டே போக வேண்டியதான். நல்லா போயிடுங்க மழை. ஏறாம பாருங்க பையன். ஏறி இங்கே வந்துட்டான். ஆடாப்பாது. ஓஹோ, நம்ம இப்போ இங்கே போகணுங்க. வெயிட். ஐயோ செம்ம இடங்க பாருங்க. சூப்பராக இருக்குல்ல இடம். ஏதோ மலை பிரதேசத்தில் வச்சுக்கிறானுங்க. பாருங்க. அருமையான இடம். இங்கே இதை பார்க்க தான் மாடு வைக்கிற இடம் மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? மாட்டு பண்ண மாதிரி இங்கே தான் இருக்கு. என்டர். என்ன கொடுப்பீங்க? எக்ஸலண்ட், குட். பார்க்காங்க ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம சும்மா உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. மழை பெஞ்சிட்டு இருக்கா இன்னும். எஸ் பா. இன்னும் மழை பெஞ்சுதாங்க இருக்கு.
மேகம் மேகம் அருமை. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு டிரைவாக இருந்தது இது. 2 விதமான விஷயங்களை பார்த்தோம் இன்றைக்கி. நம்ம வந்து ஒரு 3 இடத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லரை வந்து கொண்டு வந்தும் லோடு எடுத்தாச்சு. மாடுகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.